ஹலோ மேக்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பர்சனலாக நானும் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லேப்டாப்லேருந்து எப்படி மொபைல் கால் பேசுறது, அதாவது நார்மலாக நம்ம சிம் கார்ட்லேருந்து பேசுகிற அந்த காலை எப்படி நம்ம லேப்டாப்லேருந்து பேசுறது அப்படின்றது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்லேருந்து நம்ம ஃபோன் கால் பேசுகிற அந்த டெக்னிக் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை எந்த சிஸ்டம் வச்சிருந்தாலும் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து உங்களுடைய விண்டோஸ்லேருந்து உங்களால் ஃபோன் காலை பண்ண முடியும். அது என்ன ஏது எப்படி நம்ம அது சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ மறக்காமல் நீங்கள் லாஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் ஃபோன் கால் பேசுகிற இந்த சீரீஸ்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இது வந்து நீங்கள் பார்ட் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் கீழே போனீங்கன்னா நம்ம சேனலோடைய லோகோ இருக்கும், பாரத் டெக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி சேனல் உள்ளே இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ இந்த லேப்டாப்பில் ஃபோன் கால் பேசுகிறத சம்மந்தமாக நம்ம ஒன்று சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் உங்ககிட்ட இந்த லேப்டாப் தான் இருக்கணும், இந்த ப்ராசஸர் தான் இருக்கணும், இவ்வளோ ஜிபி ரேம் தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் லேப்டாப் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாலே போதும், ஈஸியாக அதிலிருந்து உங்களால் ஃபோன் காலை பேச முடியும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம மொபைலில் பேசுகிற அந்த காலை எப்படி நம்மளுடைய லேப்டாப்லேருந்து பேசுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப்பை தான் வந்து மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லேப்டாப்பை நான் மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த லேப்டாப் வேணால் யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் லேப்டாப்பை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படின்றதுனால நான் மானிட்டரில் இப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேசுகிற கால்ஸ் எல்லாமே வந்து உங்களால் உங்களுடைய லேப்டாப்லேருந்து பேச முடியும். அதே மாதிரி லேப்டாப்லேருந்து ஃபோனும் உங்களால் பண்ண முடியும். ப்ளஸ் இதோட சேர்த்து ஃபோன் பேசுகிறதோட சேர்த்து உங்கள் மொபைலுக்கு வர மெசேஜஸ், உங்கள் மொபைலுக்கு நார்மலாக வர மெசேஜஸாக இருக்கட்டும், உங்கள் மொபைலில் வர பேட்டரி பர்சன்டேஜாக இருக்கட்டும், அது மாதிரி மொபைலோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்லேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் கால் பேசுகிறதுக்கும், உங்கள் மொபைலில் வர நோட்டிஃபிகேஷனுக்கும், இல்லை நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபிக்கெல்லாம் வந்து நீங்கள் மொபைல் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லேப்டாப்லேயும் நம்மளுடைய மொபைல்லையும் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்டோடைய ஃபோன் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து மொபைலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோன் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் டு விண்டோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து விண்டோஸோடைய ஒரு அஃபிஷியலான ஆப், மொபைலை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இது. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ மொபைலில் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதே மாதிரி அந்த ஆப் வந்து உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்லேயும் இருக்கும். உங்களுடைய லேப்டாப்போடைய சர்ச்சில் இப்போ விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஃபோன் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபோன் லிங்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன். அந்த ஆப் வந்து இப்போ நம்ம மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, லேப்டாப்லையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் செட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கலாம். கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்கும். சைன்இனில் வந்து நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லேப்டாப்போடைய அக்கௌண்ட் செட்டிங்கில் போனீங்கன்னா அந்த இடத்துல சைன்இன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி லாகின் பண்ணல அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அங்கே நீங்கள் சைன்இன் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வந்து நீங்கள் கிரியேட் 1 அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் அ ஃபோன் நம்பர் இன்ஸ்டெட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே அப்படி லாகின்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3வது ஸ்டெப்புக்கு போயிடும். பேர் டிவைசஸ் அப்படின்ற ஸ்டெப்புக்கு போயிடும். சைன்இன் வந்து நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் லாகின்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ இங்கே பேர் டிவைஸ் அப்படின்ற இந்த இடத்துல ஐ ஹாவ் தி லிங்க்
to Windows app ready அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பேர் வித் QR கோட் அப்படின்னு கொடுத்துருங்க. பேர் வித் QR கோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு QR கோட் ஒன்று காட்டும். இதை வந்து நம்ம மொபைலிருந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம். வாட்ஸ்அப் வெப்பை நம்ம ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அதே டெக்னிக் தான். ஸோ இங்கே வந்து லிங்க் யுவர் ஃபோன் அண்ட் PC அப்படின்னு கொடுத்துட்டு மொபைலில் கொடுத்துட்டு QR கோட் ஸ்கேன் பண்ணுற ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். கண்டினியூன்னு கொடுத்துருங்க. கண்டினியூன்னு கொடுத்துட்டு கேமரா பெர்மிஷன் அலோவ் பண்ணிவிடுங்க. மொபைலில் வந்து ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்பை ஸ்கேன் பண்ணால் போதும். உங்களுடைய மொபைலும் லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா பேராக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்க்கு சிங்க் ஆகும். இதுக்கு நீங்கள் இன்டர்நெட் வந்து ஃபோன்லேயும் இருக்கணும், லேப்டாப்லேயும் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சிங்க் ஆகும். ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் மற்றபடி மொபைல்லையும் நெட் இருக்கணும், உங்களுடைய லேப்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்லேயும் வந்து நெட் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட பெர்மிஷன் கேட்கும். ஏன்னா நம்ம மொபைலே கம்ப்ளீட்டாக லேப்டாப்லேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய பெர்மிஷன் கேட்கும். ஸோ வேறு வழி இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த பெர்மிஷன்ஸை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த கால் பேசுகிற டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்மளுடைய மொபைல்லேருந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்செட்லேருந்து நம்ம கால் பேசுகிறோமோ கிட்டத்தட்ட அதே டெக்னிக் தான். நம்மளுடைய லேப்டாப்புடைய ப்ளூடூத்துக்கு மொபைலை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் லேப்டாப்லேருந்தே ஈஸியாக வந்து ஃபோன் கால்ஸ் எடுத்து பேசிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த மொபைலுடைய மாடல் நம்பரில் இருந்து நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் லாஸ்ட்டாக டயல் பண்ணியிருக்கிற ரீசன்ட் கால்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லேப்டாப்பில் சிங்க் ஆகிடும் அந்த ஆப்பில். ஸோ லேப்டாப்லேருந்தே உங்களுடைய மொபைல் பர்சன்டேஜ், சிக்னல் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போனோன்னு நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், டயல் பேட் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்க் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ SMS வந்து சிங்க் ஆகிருக்கு அப்படின்றதுனால டக்குன்னு ஒரு OTP வருது, இல்லை எதனா மெசேஜஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நார்மல் மெசேஜஸ் நான் சொல்கிறேன், அது எல்லாமே நீங்கள் லேப்டாப்லேருந்தே பார்த்துக்கலாம். கால் ஹிஸ்ட்ரியும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகிடும். யாருக்கெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக கால் பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகிடும். இதை தவிர ஃபோட்டோஸ் பார்க்குற ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் மொபைலில் ஃபோட்டோஸில் எடுத்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் சிங்க் ஆகும். இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த டவுட்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணுறதோடைய மெயினான விஷயத்துக்கு வருவோம், ஃபோன் கால் பேசுறது. உங்கள் லேப்டாப்லேயே இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அந்த கான்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இல்லை டயல் பேடில் இருக்கிற நம்பரை டயல் பண்ணிட்டு கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே கால் கொடுத்த உடனே தெரியும், மொபைல்லையுமே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். ஸோ மொபைல் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக லேப்டாப்லேயே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து ஒரு சின்ன எரர் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு வந்து இந்த எரர் வந்து அடிக்கடி வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கால் பேசுகிற டெக்னிக் வந்து ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ப்ளூடூத் வந்து டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீன் வந்து லேப்டாப்பில் நின்றுது. ஸோ இது மட்டும் அடிக்கடி அந்த கனெக்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்க தான் அது என்னன்றது நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் இதை விட டெலிகிராம் சேனலோ இல்லை குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அங்கே கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் கீழே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை விட முக்கியமான விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா யோசிக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நல்ல ரீச் இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக லேப்டாப் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை அதை தவிர வேறு எதனா வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டப்புன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. மீண்டும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.